தனுசு ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றம்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது திரும்பியும் சொல்றது என்னன்னா, ஆங்கில புத்தாண்டுல முதல் தமிழ் புத்தாண்டு வரையும் 2 புத்தாண்டுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தாண்டாக உறுதியாகும். இந்த வருஷத்தில், இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் டாப் பெஸ்ட் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம்னா, தமிழ் புத்தாண்டுக்கும் லிஸ்ட் எடுத்தோம்னாலும் சரி, ஆங்கில புத்தாண்டுல லிஸ்ட் எடுத்தாலும் சரி, தனுசு ராசிக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும். முதன்மையான இடத்தை கொடுக்க முடியும் எப்படி நம்ம ஒரு தன்னம்பிக்கையோட சொல்றோம்னா, சனி பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில போயிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா, இங்க ராகு பகவானும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமரப் போகிறார். குரு பகவான் உங்களுக்கு 6ல் அமர்ந்த உங்களுடைய லக்னாதிபதி ராசினதிபதியான குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்றார். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான விஷயம், அற்புதமான விஷயம். அனைவராலும் எதிர்பார்க்கிற விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ஏற்படும். இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப நாள டிஸ்டன்ஸ் கிடையாது. நம்மளுடைய ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு 14ஆம் தேதி ஆரம்பிக்குது. கரெக்டாக ஒரு 20 நாளுக்குள்ள உங்களுக்கு குரு பயிற்சியோட இயக்கம் ஆரம்பம். வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்படும். மன அழுத்தங்கள் இல்லாமல், மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்துடன் இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு போராடிக்கிட்டு இருந்த விஷயங்கள் முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். அதே போல தனுசு ராசியில கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப பாதிக்க இருந்துச்சு. ரொம்ப பாதிப்பு. நீங்கள் எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. உண்மையாகவே அன்புனா என்ன அப்படிங்கிறத உங்கள் மூலமாக கண்டுக்கிற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய அன்பை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட காட்டியிருப்பீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் உண்மையாகவே காட்டியிருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களை கேரிங்கே பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களை புரிஞ்சுக்கிறாம உங்களை அகைனாகவே பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ உறவில் ஒரு பாண்டிங்கில் ஒரு நம்பிக்கை வரலைன்னா எப்படி வாழ முடியுங்கிறனால சில பேர் டைவர்ஸ் கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. டைவர்ஸ் கொடுத்துருவோம், என்ன பண்ண, போராடி பார்த்துட்டோம், நம்ம என்ன பண்ண அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும். ஸோ இந்த நிலைக்கு மாற்றம் வரப்போகுது. உறுதியாக குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சனே, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உண்மைத்தன்மையை அவங்க கண்ணுக்குள்ள வைக்கிற அளவுக்கு செயல்படும். நீங்கள் கரெக்டானவங்க தான், அவங்க தான் உங்களை தப்பாக புரிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க உங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்க உங்கள்கிட்ட விட்டு கொடுத்து பேசுவதற்கான ஒரு அமைப்பு கோச்சார ரீதியாக வாய்ப்புகள் உள்ளது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மீண்டும் உங்களுடன் சேர்வார்கள்.